ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீயும் உன் துணையும் என்ன காரணம் என்று தெரியாமல் பிரிந்து உள்ளீர்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களை இந்த காலம் பிரித்து வைத்துள்ளது. இருவரும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள்தான். ஆனால் யார் பட்டதோ தெரியவில்லை, இப்படி பிரிந்து இருக்கின்றீர்கள். அதனை பொறுக்க முடியாமல் உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருக்கும் உறவுகள் ஒரு இடத்திற்கு சென்று குறி பார்த்தார்கள். குறி பார்த்தவரும் யார் என்று உனக்கு தெரிந்தவர்தான். நீ எப்பொழுதும் உன் துணையின் வீட்டில் யாரிடம் குறி கேட்பார்களோ, யாரிடம் ஜாதகம் பார்ப்பார்களோ அவரிடம் சென்றுதான் இப்படி பிரிந்துள்ளார்கள் இருவரும். இவர்கள் எப்பொழுது ஒன்றாக இணைவார்கள் என்று மன வருத்தத்துடன் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அவர்களிடம் கேட்டார்கள். அப்பொழுது அவரும் இது காலத்தின் கட்டாயம், அதனால்தான் பிரிந்துள்ளார்கள். கூடிய விரைவில் இன்னும் 3 மாத காலத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். எவ்வித கவலையும் கொள்ள வேண்டாம் என்று கூறி அவர்களை தைரியப்படுத்தி அனுப்பி வைத்தார். உன்னுடைய துணையின் வீட்டில் இருக்கும் அனைவரும் உனக்கு ஆதரவாக இருந்த பொழுதும் உன் துணை மட்டும் உன்னை எதிர்த்து உன்னிடம் சண்டை போட்டு தனியாக இருக்கின்றார். அவர் மனதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அன்பு காட்டினால் ஒரே அடியாக அன்பு காட்டுகின்றார், வெறுத்து ஒதுக்கினால் ஒரேடியாக வெறுத்து ஒதுக்குகின்றார். இப்பொழுது யார் வார்த்தைகளையும் காதில் கேட்கும் நிலைமையில் அவர் இல்லை. கோபத்தின் உச்சியில் இருக்கின்றார். எதற்காக இப்படி இருக்கிறார் என்று தெரியாமல் பல குழப்பத்தில் உன் மனம் தடுமாறுகின்றது. நீயும் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகள் எப்படி இருக்கும் என்பது எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே. ஆனாலும் என்ன செய்வது? இது விதியின் விளையாட்டு. சற்று அப்படித்தான் இருக்கும். கலங்காதே, அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். அவருடைய எண்ணங்களையும் குணங்களையும் நான் மாற்றி காட்டுவேன். நீதான் அவருக்கு நிரந்தரமான உறவு என்பது அவருக்கு புரிந்தாலே போதும். உங்களுக்குள் இருக்கும் பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். பிரச்சனைக்கான காரணம் 3வது மனிதர்கள்தான். 3ஆம் நபர் இடம்பெற்றதால் உங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது. அந்த 3ஆம் நபரை அடியோடு அழித்து விடுகின்றேன். நீ கவலைப்படாதே தங்கமே, தைரியமாக இரு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியபடி இருக்கும். நீ எப்படியெல்லாம் உன் துணையுடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதற்கு மாறாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய ஆசை கூடிய விரைவில் நிறைவேறும். நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியே இருப்பாய். அதற்கு உன் அப்பா நான் உத்தரவு தருகின்றேன். கவலைப்படாமல் தைரியமாக பத்திரமாக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.